நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்று வாமனாவதாரம் பற்றி கேட்போம். பிரகலாதனுடைய புத்திரன் விரோச்சனன், அவனுடைய புத்திரன் பலி. அதிதியினுடைய வயத்தில் பகவான் அவனுடைய அம்சமானது கர்ப்பமாக உருவானத்தினால அசுரகுலமெல்லாம் மிகவும் சோர்வடைந்தது, ரொம்ப மங்கத் தொடங்கித்து. இதை பார்த்த பலி தன்னுடைய பாட்டனாரான பிரகலாதனிடத்தில், இது என்ன காரணம், நம்ம அசுர பலமெல்லாம் குறைஞ்சிட்டு வருதே, அசுரர்களாம் பலம் இழந்தவர்கள் போல் இருக்கிறார்களே, என்ன அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பிரகலாத ஆழ்வான் பகவானை தியானம் பண்ணிண்டு, இப்போ அசுரர்களை ஒழிப்பதற்காக பகவான் அவதரிக்கப் போகிறார் அப்படின்னு அந்த கதையை சொல்றார். நயஸ்ய ரூபம் ந பலம் பிரபாவோ நச்சஸ்வபாவ பரமஸ்ய பும்சः சர்வ பிதாமகாத்யைஹி தம் வாசுதேவம் பிரணமாம்ய சிந்தியம். உடனே பலி சக்கரவர்த்தி தாத்தா கிட்ட கேட்கிறார், ஏன் அந்த பகவானை வாசுதேவனை அழிக்கிறதுக்கு நம்ம கிட்ட பெரியவாள்லாம் இருக்காளே, அவ போராதா அப்படின்னு கேட்குறான் பலி. பிரகலாத ஆழ்வான் இடத்துல கேட்குறான். அதை கேட்ட உடனே அவருக்கு கோபம் வந்து விடுறது. அந்த கோபத்தினால ஒரு சாபம் கொடுக்கிறார், பலிக்கு சாபம் கொடுக்கிறார் பிரகலாத ஆழ்வான். அசுரர்கள்லாம் நாசமடைய போற, அதனால நீ என்ன இப்படி கேட்குற அப்படிங்கிற. அங்க பகவான் ஒருத்தந்தான் அவதரிக்க போறான், ஒருத்தந்தான் வரான். நம்ம கிட்ட இருக்கக்கூடியவா எத்தனை பேர் இருக்கா? விப்ரசித்திஹி சிபி சங்குரயா சங்குஸ்ததைவ ச அயசிர அஸ்வசிர பங்ககாரோ மகாஹனுஹு பிரதாபி பிரகசம்பு கர்க்குராட்ச துர்ஜயः ஏதே சான்யே அந்நே ச மே சந்தி தைத்தேயா தானவாஸ்ததா மகாபலா மகாவீர்யா பூபாரதரணக்ஷமாः ஏஷாம் ஏகைகச கிருஷ்ணோ ந வீர்யாத்தேன சம்மிதः. பலி சொல்கிறான், விப்ரசித்தி சிபி சங்கு அயசங்கு அயஸ்வரா, இப்படி பல பேர் நம்ம இடத்துல இருக்காளே, எல்லாரும் பராக்கிரமசாலிகள் தான். இவன் அந்த ஹரியை எதிர்த்து போராட மாட்டாளா அப்படிங்கிறார். உடனே பிரகலாத ஆழ்வான் பகவானுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி, நீ சொன்னதான அத்தனை அசுரர்களும் நாசமடைய போகிறார்கள், நீ அவிவேக்கியா ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு சாபம் கொடுக்கிறார். பௌத்திரஸ்ய ஏதத் வச ஸ்ருத்வா பிரஹ்லாதோ தைத்ய புங்கவः திக் திக் இத்யாக சபலிம் வைகுண்டக்ஷேப வாதினம் விநாசம் உபயாஸ்யந்தி மன்யே தைத்தேய தானவாः ஏஷாம் தம் ஈதிருஷோ ராஜா அவிவேகவான். இப்படி அவிவேக்கியா இந்த மாதிரி ஒரு ராஜாவா நீ இருக்கியே, அவன் எல்லாரும் நாசமடைய போறான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ இப்படி இருக்கே, நீயும் ஒரு ராஜாவா இப்படி இருந்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி மேலே எம்பெருமானை பற்றி மேலே ஸ்தோத்திரம் பண்றார். சுவாமி தேசிகன் காமிக்கிறார், மமாப்யகில லோகானாம் குருர் நாராயணோ குருஹு. பெருமாள் தான் எல்லாருக்கும் குரு, அவனுக்கு மேம்பட்ட ஒரு குரு கிடையாது அப்படிங்கிற. அப்படிப்பட்டதான அந்த பகவான் இப்போ அவதாரம் பண்ண போகிறான். அதிதியினுடைய வயிற்றுல அங்கே அம்சத்தோட கர்ப்பவாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறார். இப்போ இவெல்லாம் இருக்கான்னு சொன்ன உடனே வத்ச கோபேன மோகோமே ஜனிஸ்தேன தேமயா
சாபோ தத்தோ விவேகஸ்ஸ மோகேன அபகிருதோ மமா. சாபம் கொடுக்கிறார். இந்த மாதிரி நீ இருக்கியே, நீ இப்படி இருந்தீன்னா நீ அந்த அதல பாதாளத்துக்கு போயிடுவ அப்படிங்கிற. பலியை பார்த்து பிரகலாத ஆழ்வான் நீ பாதாளத்துக்கு போயிடுவேன்னு சாபம் கொடுக்கிறார். ராஜ்யத்தெல்லாம் இழந்து நீ அங்கதான் போயிடுவேன்னு சொன்ன உடனே பலிக்கு உடனே ஒரு பயம் வந்து கொடுத்து உடனே தாத்தாவத்தை சேவிச்சு மன்னிப்பு கேட்கிறான். சம்சாரே துர்லபாஸ்தாத குரவோயே பவத்விதாக. உடனே மன்னிப்பு கேட்கிறான். அத்ய பிரபதி தேவேசா பகவத்யச்சுதே ஹரவு பவேதா பக்திமானீசே சதேத்ராதா பவிஷ்யதி. உடனே பிரகலாத ஆழ்வான் கவலைப்படாத, நீ இன்னிலேந்து ஹரிபக்தனா ஆயிடு, அவனிடத்துல பக்தியை செலுத்தி அவர் உன்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற. சாபம் பிராப்பிய ச மாம் வீர சம்ஸ்மரேதாக ஸ்மிருதஸ்த்வயா ததா ததா யதிஷ்யாமி ஸ்ரேயசா யோக்ஷதே யதா. இப்படி பிரகலாத ஆழ்வான் தன்னுடைய பேரனுக்கு ஒரு அனுகிரகத்தையும் பண்ணார். அப்போ வாமன பகவான் அவதரிக்கிறார். இப்போ சௌனக மகரிஷி சதானீகருக்கு இதை சொல்லிட்டு வரார். ஏவ முக்தா சதைத்தேந்திரோ விரராம மகாமதி அஜாயத ச கோவிந்தோ பகவான் வாமனாகிருதி. பகவான் கோவிந்தன் மகாவிஷ்ணு தான் கோவிந்தன், அவன்தான் கிருஷ்ணன், அவன்தான் வாமனனா அவதாரம் பண்ணியிருக்கான். வாமனாகிருதி அஜாயத பகவான் கோவிந்தஹா வாமனாகிருதியா அவதாரம் பண்ணிட்டார் அப்படிங்கிறார். அப்படி அவதாரம் பண்ணின உடனே அப்போ எல்லாருக்கும் என்ன தோணித்து அப்படின்னு கேட்டால் தர்ம புத்தி வந்து கொடுத்தான். பெருமாள் இங்கே அவதாரம் பண்ணின உடனே அந்த லோகத்தில் இருக்கிறவ அத்தனை பேருக்கும், அப்போ இருந்தவா அத்தனை பேருக்கும் தர்ம சிந்தனை வந்து கொடுத்து அப்படிங்கிறார். தர்மேச்ச சர்வபூதானாம் ததா மதி ரஜாயத. எல்லாருக்கும் தர்ம சிந்தனை வந்து கொடுத்தான். உடனே பிரம்மாதிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. தம் ஜாதமாத்திரம் பகவான் பிரம்மாலோக பிதாமகா ஜாத கர்மாதிகா கிருத்வா கிரியாஸ்துஷ்டாவ பார்த்திவ. அந்த ஜாத கர்மாக்கள் எல்லாம் பிரம்மா பண்றார் எம்பெருமானுக்கு. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணா வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை சாராம்சத்தை அப்படியே அங்க ஸ்தோத்திரம் பண்றார். நத்வாமகம் நச்சேஷானோ நேந்திராகத்ருதசாகரே ஞாதுமீசாஸ் நமுனய சனகாத்தியான யோகினா. இப்படின்னு பூர்வாச்சாரியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறா அப்படி வாமனாவதாரத்தை. இப்படி அவதாரம் பண்ணினதானே அந்த எம்பெருமானுக்கு எப்படி அவதாரம் பண்ணியிருக்கான்னா 3 வயசு பாலகனா அவதாரம் பண்ணியிருக்கானா. உடனே பிரம்மா ஜாதகர்மா பண்ணிட்டார். அந்த வாமனனுக்கு உபநயனம் பண்ணி வைக்கணும்னு இவெல்லாம் முடிவு பண்ணுறார். கிருஷ்ணாஜினம்னு சொல்லக்கூடியதான மாந்தோல் அதை பிரம்மா வந்து சமர்ப்பணம் பண்ணுறார். யஜ்ஞோபிவிதம் பிரகஸ்பதியும் மரீச்சி பலாச தண்டத்தையும் வசிஷ்டர் கமண்டலமையும் வேதச்சுவடைய அங்கிரசும் கங்கணத்த புலகரும் புலஸ்தியர் நல்ல பட்டு வஸ்திரத்தையும் எல்லாரும் சமர்ப்பிக்கிறாளாம். தத கிருஷ்ணாஜினம் பிரம்மா ரிஷிகேசாய தத்தவான் யஜ்ஞோபவீதம் பகவான் ததௌ தஸ்மை ப்ரஹஸ்பதி. ஆஷாடம் மததாத்தண்டம் மரீச்சிர் பிரம்மணத்சுதः கமண்டலும் வசிஷ்டஸ்ய கௌஷ்யேயம் வேதமதாங்கிராः அக்ஷசூத்திரம் ச புலஹ புலஸ்த சிதவாசசி. இப்படி எல்லாத்தையும் எல்லாம் சமர்ப்பிக்கிறா. எல்லாத்தையும் எம்பெருமான் வாங்கி தரிச்சுக்கிறான். தரிச்சுண்டு சவாமனோ ஜட்டி தண்டி சத்ரி திருத கமண்டலு சர்வதேவமயோ பூப பலேகே அத்வரம் அபியதாத். அழக எம்பெருமான் 3 வயசு வாமனன், அண்ணா ஜட்டாமுடி, அந்த பலாச தண்டம், கையில் சத்திரங்கிறதான குடை, கமண்டலு, இப்படி எல்லாத்தையும் அப்படி அலங்காரம் பண்ணின்ற உடனே சர்வதேவமயோ எல்லாம் அப்படியே
எல்லா தேவதைகளும் ஒன்று கூடினா மாதிரி அந்த எம்பெருமான் இப்படி அழகான ஒரு வாமனாவதாரத்தை எடுத்துண்டு நேராக கிளம்பி போகிறான். எங்கே போகிறான் அப்படின்னா பலி சக்கரவர்த்தி பண்ணிட்டு இருக்கதான அந்த யாகசாலைக்கு போகிறாங்க. எத்திர எத்திர பதம் பூப, அதாவது சர்வதேவமை பூப பலேகே அத்வரம் அபியதாத்து, அந்த யாகசாலைக்குள்ள பிரவேசம் பண்றார். பிரவேசம் பண்ணி அந்த பலி சக்கரவர்த்தினிட்ட யாச்சகம் பண்ண போறார். அது என்ன யாச்சகம் பண்றார் அப்படிங்கிறத நாளைக்கு கேட்கலாம்.